Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானதால் நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். டில்லி பாபு, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், சென்னையில் இருந்து தென் மாவட்டத்தை நோக்கி சென்ற கனரக வேன் ஒன்று செங்கல்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது அங்கு இருமுற்றப்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது சாலை ஓரத்தில் உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேன் முகப்பு பகுதி பலத்த சேதம் அடைந்து வேன் பழுதாகி நின்றது. தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்துக்குள்ளான வேனை கிரேன் மூலமாக மீட்டு அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தின் காரணமாக சென்னை சுற்றி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக இருங்குன்றப்பள்ளி முதல் பழவேலி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் இருசக்கர வாகனங்கள், கார்கள், அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் என ஏராளமான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பணிக்கு செல்லும் பொதுமக்களும் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். அருண், விவரங்களுக்கு நன்றி டில்லி பாபு.